ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா 2025 சுக்கிர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். சுக்கிரன் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா களத்திரக்காரகன், சுகபோகமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், திடீர் பணவரவு, அது மட்டும் இல்லாம எதிர்பாராத விதமான அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். இதே காலகட்டத்துல குருவோட வீட்டுல இருந்து சுக்கிரன் உச்ச பலம் 200% பலன் அளிக்கக்கூடிய அவையில பாத்தீங்கன்னா உச்ச பலத்துல இருக்கிறார். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா குரு அப்படிங்கிறவரோட பரிவர்த்தனை யோகத்தையும் ஏற்படுத்துறார். அப்ப இந்த பரிவர்த்தனை யோகம் சுக்கிரன் உச்ச நிலையில் இருந்து பலனடிக்கக்கூடிய விஷயங்கள் இவை அனைத்தும் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க இருக்குது, அது மட்டும் இல்லாம ஸ்தான பலன்கள் எப்படி இருக்குது, பார்வை பலன்கள் எப்படி இருக்குது. குரு பாத்தீங்கன்னா இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். வருகின்ற பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து வக்ர நிவர்த்தி ஆகி பாத்தீங்கன்னா சுபத்தன்மையை கொடுக்கக்கூடிய வகையில ரொம்ப சிறப்பான அமைப்பை பெற்றுள்ளார். அப்ப இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசிக்கும், உங்களுடைய ராசிக்கும் எப்படி இருக்க போகுது, என்ன விதமான பொருளாதார முன்னேற்றம் இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றியும், குடும்ப வாழ்க்கை உறவு நிலைகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்க இருக்கிறோம். நட்சத்திர பலன்களோட பார்க்க இருக்கிறோம். தொடர்ச்சியா வீடியோவை உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மகர ராசி காலச்சக்கரத்தின் 10வது ராசியான மகர ராசிக்கு இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது, இந்த உச்ச குரு சுக்கிரன் என்ன மாதிரி பரிவர்த்தனை யோகத்தை கொடுக்கிறார். ஏற்கனவே போகக்காரகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுவோடு சுக்கிரன் இருப்பதும், அவர் பார்த்தீங்கன்னா குருவோட பரிவர்த்தனை செய்வதும் மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய ராசிக்கு ஒரு சுப பார்வையும் குரு ஏற்படுத்துறாரு. இந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு வக்ரவ நிவர்த்தி ஆகிய மட்டும் இல்லாம உங்களுடைய ராசியையே 9ஆம் பார்வையா ரொம்ப சிறப்பு பார்வையா பார்க்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் நல்லா நடந்துச்சு. அப்போ உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்துல ஒரு பார்த்தீங்கன்னா ராகுவோடு சேர்ந்த உச்ச சுக்கிரன் இருக்கிறாரு. அவரோட பார்வை அப்படிங்கிறது 9ஆம் இடத்துல விழுகுது. அவர் 10க்குடையவராகவும் இருக்கிறார். அப்ப என்ன நடக்க இருக்குது அப்படின்னா உங்க தொழில் ரொம்ப சூப்பரா நடக்க போகுது. மகர ராசி அன்பர்களை பொறுத்த வகையில தொழில் ரொம்ப அருமையா இருக்க போகுது. அதுலயும் வியாபாரத்துல கொடி கட்டி பறக்க போறீங்க. அதிர்ஷ்டம் உறுதியா இருக்கு. வியாபாரத்துல ஜெயிக்கிறது உறுதி. நீங்க எந்த வியாபாரம் செஞ்சாலும் சரி, இந்த காலகட்டத்துல நீங்க செய்கிற வியாபாரத்துல மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பா அடைவீங்க. வியாபாரம் நுணுக்கங்களோடு ஆரம்பிக்கக்கூடிய திறமை அப்படிங்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு உண்டு. அதனால இந்த காலகட்டத்தில் நீங்க சிறப்பா ஜெயிப்பீங்க. அதுக்கானது உண்டு. இதுலயும் ஒரு குறிப்பான ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 5க்குடையவர் 3ல இருக்கிறது அப்படிங்கிறது புத்திசாலித்தனமும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அசாத்திய துணிச்சல், அசாத்திய தைரியம், எதுலையும் அறிவுபூர்வமா செயல்படுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்க இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான தொழில் மூலமா லாபம் அப்படிங்கிறத கண்டிப்பா உறுதியா அடைவீங்க. ஓகே, வேலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். வேலை நல்லா இருக்குமா அப்படின்னா உறுதியா வேலை நல்லா இருக்குது, நல்லா இருக்கக்கூடிய அமைப்புல தான் இருக்குது. அப்ப வேலை இல்லாதவங்களுக்கு உறுதியா வேலை வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அமையுது. அடுத்து வியாபாரத்துல இருக்கவங்க கண்டிப்பா ஜெயிக்க போறாங்க. அதே நேரத்துல தொழில் சார்ந்து இயங்குறவங்களுக்கு புது கான்ட்ராக்ட், புது ஒப்பந்தம், பல்வேறு விதமான விஷயங்கள் அவங்கள வந்தடைய போகுது. இவ்வளவு நாளா அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு இடத்த தேடி அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருந்தது போக இப்ப நம்மளை தேடி தொழில் வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் வரக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இந்த சுக்கிரனால ஏற்பட்டிருக்கு. அதுலயும் இந்த கமிஷன் தொழில் இருக்கவங்களாம் திடீர்னு நல்ல அதிர்ஷ்டங்களை சந்திக்கலாம். இந்த ரியல் எஸ்டேட்ல இருக்கக்கூடியவர்கள், மற்றபடி பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்கள்ல வேலை பார்க்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. அப்ப இந்த ராகு அப்படிங்கிறவர், ராகு கூட சேர்ந்த சுக்கிரன், அது மட்டும் இல்லாம குரு பரிவர்த்தனை, குரு அப்படிங்கிறவர் உங்களுக்கு 3க்குடையவர், அதுவும் 5, 10க்குடைய அதிபதிகளா இருக்கக்கூடிய சுக்கிரனோடு செய்யல. அப்ப தொழிலும் நல்லா இருக்க போது. அப்ப எண்ணம் போல ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அமைய போகுது.
நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற போகுது, குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமா கிடைக்க போகுது, குழந்தைகளுக்கும் உங்களுக்குமான இருந்த நெருக்கம் அதிகரிக்க போகுது, அவங்களோட ஒற்றுமை அதிகரிக்க போகுது அப்படிங்கிற நல்ல விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது. ஆழ்மன எண்ணங்கள் செயல்பட போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. இப்படி பல்வேறு விஷயங்கள். பூர்வீக சிக்கல்கள் சரியாக போகுது. ஆமா, பூர்வீக சிக்கல்கள் அனைத்தும் சரியாகக்கூடிய காலகட்டம். குழந்தைகள் உங்க சொல் பேச்சு கேட்டு நடக்க போறாங்க. குழந்தைகளோட தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. சரி, அது மட்டும் இல்லைங்க, வேற என்ன சிறப்புகள் இருக்குன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு அருமையான சிறப்பு என்னன்னா, இவ்வளவு நாளா நம்ம எதிர்பார்த்த இந்த மகர ராசி அன்பர்கள் நம்மளோட உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் இல்லை, புகழ் இல்லை, கௌரவம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்குலாம் ஒரு புகழ், கௌரவம், அந்தஸ்து, மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் உறவுகள்லையும் கிடைக்க போகுது. வேலை தொழில் நிறுவனங்கள்ல வேலை பார்க்குறவங்களுக்கும் அந்த அமைப்பு உருவாயிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல காலகட்டம் தான். அந்த மார்ச் மாதம் எண்டு வரையுமே பார்த்தீங்கன்னாக்க உச்ச சுக்கிரனா இருப்பார். இப்ப சுபத்துவமான குருவும் பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. அப்ப குருவோட பார்வை நேரடியா உங்க ராசிக்கே வருது. குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிறது மாதிரி உங்களை பார்க்குறாரு. நீங்க எப்படி இருந்தாலும் உங்களை செழுமைப்படுத்துறதுல அவர் விட மாட்டாரு. அது மட்டும் இல்லாம சுக்கிரன் 10 ராகுவோடு சேர்ந்து 3ல இருக்க எடுக்கிற முயற்சிகள்லாம் வெற்றி அடையக்கூடிய காலகட்டம். அப்ப பல்வேறு தொழில்கள்ல ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. ஒரு தொழிலுக்கு 2 தொழில் செய்து செழிக்கக்கூடிய காலகட்டமெல்லாம் இருக்குது. எங்க போனாலும் போற போக்குல உங்களுக்குன்னு உதவி கிடைக்கும். ஆமா, நீங்க அது மட்டும் இல்லைங்க, எது சார்ந்து பயணம் பண்ணாலும் அந்த பயணத்துக்கான லாபம் அப்படிங்கிறது உறுதியா உண்டு. போற பயணத்தால ஒரு வருமானம் வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. அப்ப தைரியம், முயற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இயல்பாகவே ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஆமா, தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லலாம். அதே போல பணம் பொருளாதாரத்துல வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்குது. அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில நீங்க ஜெயிக்கக்கூடிய காலகட்டம், முன்னேறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில இப்ப மகர ராசி அன்பர்களுக்கு நட்சத்திரங்கள்லாம் என்னென்ன பலன் சொல்லுது அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். இப்ப முதல் நட்சத்திரம்னா உத்திராடம் நட்சத்திரம். உத்திராடம் நட்சத்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கையில, உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில பார்த்தீங்கன்னாக்க திடீர் பயணங்கள், வெளிநாடு வெளியூர் போறது, அதாவது இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் திடீர்னு ஒரு பணவரவு, ஆமா, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது. இந்த திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அரசாங்க அனுகூலம் மூலமா கிடைக்கிறது. இந்த கமிஷன் தொழில் மூலமா நல்ல லாபம் கிடைக்கிறது. எதிர்பாராத வகையில திடீர்னு ஒரு லாபம் வர்றது, அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உண்டு. அடுத்து திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். நீண்ட தூர பயணங்கள் வெற்றி அடையக்கூடிய காலகட்டம். அதே போல வெளிநாடு வெளியூர் பயணங்கள்லாம் போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்பு இருக்கு. திருமணம் சார்ந்த முயற்சிகள் கைவிடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆமா, குழந்தைகள் போட்டி பந்தயங்கள்ல ஜெயிக்கக்கூடிய காலகட்டமா இருக்குது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது. அடுத்து அவிட்டம் நட்சத்திரம். அவிட்டம் நட்சத்திரம் சொல்லுன்னு ஒரு கோபம் வரும். கோபம் வர்ற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்க ஜெயித்து காட்டக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்ப இவங்க எந்த தொழிலை எடுத்தாலுமே அந்த தொழிலோட திறன் அறிந்து தான் செயல்படுவாங்க. தொழிலை பத்தியும் தெரிஞ்சிருக்கும். அந்த தொழிலை எப்ப எங்க எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிஞ்சு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த அவிட்டம் நட்சத்திரத்துக்குனே உண்டான ஒரு அமைப்பா இருக்குது. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் நிறைய வருது, புகழ் கௌரவம் சேருது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்க உங்களோட திறமைக்கேற்ற, உங்க தொழில் திறமைக்கேற்ற இடத்த நீங்க உறுதியா அந்த காலகட்டத்துல அடைவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உறவுகள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, உறவுகள்லாம் உங்களை பாராட்டும் வகையில் அமைய போகுது. இதுவரையும் பல்வேறு விதங்கள்ல நம்மளை குறை சொன்னாங்க, பல்வேறு விதமா சாடுனாங்க அப்படின்னா, இனி வரும் காலங்கள்ல உங்களை கொஞ்சம் பெருமையா பாராட்டுக்குரியவரா பார்ப்பாங்க. உங்களோட உதவிகள் அவங்களுக்கு தேவைப்படுகின்ற காலகட்டமாக மாறி வருது. ஏன்னா இது கிரகத்தின் மாற்றத்தால நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. ஆமா,
அடுத்தடுத்து வரக்கூடிய பெயர்ச்சிகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சனி பெயர்ச்சி அப்படின்னு ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அந்த கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது அஷ்டம சனிக்கு அந்த 7.5 சனி காயத்துலேருந்து முழுமையாக விடுதலை பெற்றுவீங்க. அடுத்து பாருங்க, அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட நல்ல ஒரு சூழ்நிலையை தான் ஏற்படுத்தி தருது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்க என்ன லக்கணம், இப்ப என்ன தசாபுத்தி அமைப்பு போகுது, எது சார்ந்த முயற்சிகள் இப்ப கை கொடுக்கும், எது சார்ந்த முயற்சிகள்ல ஈடுபடலாம், எது சார்ந்த விஷயத்திலிருந்து கொஞ்சம் விலகி இருக்கலாம், எது சார்ந்த விஷயத்த தாமதம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தசாபுத்தி அடிப்படையில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட முயற்சிகளை தொடங்க. கண்டிப்பா உறுதியாக இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை மற்றும் சுக்கிரன் உச்சநிலையில் இருந்து அல்வழிக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல பணம், பொருளாதாரம், செல்வாக்கு சார்ந்த விஷயத்துல, சுகம் சார்ந்த விஷயத்துல ஒரு நல்லதொரு வெற்றியை நீங்க பெறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. ஸோ இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டம் தான். அதனால இந்த காலகட்டத்தை நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல தசாபுத்தி அமைப்பு என்னன்னு பார்த்து முழு பலன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தர்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க முழுமையா உங்க தசாபுத்தி அடிப்படையில உங்களோட பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது, இப்ப என்ன தசாபுத்தி அமைப்பு இருக்குது, இப்ப நடக்கிற இந்த கோச்சார பலன்களோட எதை செஞ்சா சக்சஸ்ஃபுல்லா செய்யலாம் அப்படிங்கிறது முழுமையான கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி நீங்க முழுமையான கன்சல்டேஷன் எடுத்துக்க முடியும். ஆமாம், முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.